கொடுப்பது என்னை விடுதலை ஆக்குகிறது பணத்திலிருந்து. கொடுப்பது என்னை பணக்காரனாக்குது வேற விஷயம், கொடுப்பது என்னை விடுதலை ஆக்குகிறது. 15 வருடங்களுக்கு முன்னாடி 300 ரூபாய், 15-20 வருஷங்களுக்கு முன்னாடி 300 ரூபாய் எனக்கு தசமம். தசமன்றது ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கலாம், ஒரு நாள் சம்பளத்தை கூட எடுத்து வைக்கலாம், 6 மாதத்துக்கான மொத்த தசமாவும் கொடுக்கலாம். மொத்தமாக கொடுக்கணும்னு சொல்ல, மொத்த தசமாக 300 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி வந்து லேக்ஸில் வந்து தசமபாகம் இல்லை, தசமபாகத்துக்கு மேலே 20-30% எடுத்து வைக்கும்போது இது எதை காட்டுகிறது? ஒரு 30 லட்சம் ரூபா எடுத்து வச்சு இன்றைக்கி ஊழியர்களுக்கு கொடுக்குறோம், இல்லை வந்து சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்படி யோசிக்கிறோம்னா இது எதை காட்டுது? பணத்தின் மீது எனக்கு இருக்கிற பிடிப்பை தேவன் விடுதலை ஆக்கியிருக்காரு தானே காட்டுது. 30 லட்ச ரூபாய் வீடு கட்ட முடியாதா? இல்லை இன்னொரு சின்ன இடத்த வாங்க முடியாதா? கொடுப்பது ஒரு போதை. எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது கிவிங் இஸ் அ கேம். எல்லாம் சொல்லுங்க, கிவிங் இஸ் அ ஃபெய்த் கேம். கிவிங் இஸ் இட் வில் ஸ்ப்ரெட் ஸ்பீடர் தென் சின். எப்படி சொல்கிறோம் வந்து ஒரு கிருமி, விஷக்கிருமி வந்து உங்கள் சரீரத்தில் வந்து வைரஸ் உங்கள்கிட்ட பரவுவதை விட ரொம்ப வேகமாக இந்த கொடுப்பது வந்து உங்கள்கிட்ட பரவும். when only you start it, நீங்கள் தொடங்கினா அது நடக்கும். முத தம் அடிக்கிறான் ஒருத்தன், அடிக்கும்போது ஆசையோடு அடிக்க மாட்டாங்க தெரியுமா, அடித்து பார்ப்போமே அப்படின்னு தான் அடிக்கிறாங்க. பஃப் தானே, இழுத்த உடனே என்ன செய்கிறான், இழுத்த உடனே இருமுறான். ஆனால் அடுத்தடுத்து இழுத்த உடனே என்ன ஆயிடுறான், அடுத்த நாள் தம் அடிக்கிறான், அடுத்த தம்முக்குள்ளே வேறு ஸ்டஃப் வைக்கிறான், அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கறதும் அப்படித்தான். முதல்ல ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்ம பழகும்போது அது என்னை அடிமையாக்குது. பாவத்தை விட வேகமாக எனக்குள்ள கொடுக்கிறது பரவுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம், விசுவாசம் என்னிலே வேரூன்றுகிறது. கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த போதை என்னை பிடிக்கிறது. ஏன்னா லைஃப்ல அப்படியே நீங்க வேற உங்களுக்கே தெரியாம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு வாலிபன் வந்து சொன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்காண்டி உயிரே கொடுக்குறேன். கர்த்தர் சொன்ன உயிரெல்லாம் கொடுக்க வேணாம்பா, உன் சொத்தை மட்டும் கொடுத்துட்டு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு கொடு அப்படின்னாரு. கொடுத்தா நீ பூரண சர்க்குணன் 1000 ரூபாய் கொடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாமி அது மட்டும் முடியாது, ஆனால் நான் உங்களை விசுவாசிக்கிறேன்னா. ஒன்றும் புரியல அவருக்கு. நல்ல டியூப் லைட் எரியாயி சார்ன்றாங்க, நல்ல ஃபேனு சுத்தாது, நான் நல்ல விசுவாசியான கொடுக்க மாட்டேன்றான். ஒரு விஷயத்தை நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளாவிட்டால் எத்தனை வருஷமானாலும் அதை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஒரு விசுவாச போதனையில் நான் வளர்க்கப்பட்டேன். இந்த 16வது வயதில் எடுத்து, இல்லாட்டி நான் ஏழையாக தான் இருந்திருப்பேன். இல்லாட்டி என் எதிர்காலம் நான் பில்லியனராக இருக்க போகிறேன், அப்படி இருந்திருக்க மாட்டேன். கர்த்தர் நல்லவர், விதைப்பை அறுப்பேன் கற்றுக் கொடுத்த ஒரு தலைவனிடத்தில் நான் வளர்ந்தேன். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சரியான தலைமைத்துவ உபதேசத்திலும் வளருவீர்கள். நல்லா பார்த்துட்டேன் சார், நீங்கள் வேணாலும் பாருங்கள். இன்றைக்கி நான் பேசிட்டேன்ல, இன்னைக்கு வர்ற கமெண்ட்டை பாருங்களேன், நம்மளை கடிச்சு துப்புற மாதிரி தான் எழுதுவாங்க. எப்பெல்லாம் கொடுக்கறத பற்றி பேசுகிறோமோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னுடைய செய்தியில் எது எஃபெக்டிவான செய்தி அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எங்கே வந்து பிசாசு எந்திரிச்சுன்னு தலைவிரிச்சு ஆடுறானோ, கிரிட்டிக்ஸ்னால் ரொம்ப அப்படின்னா சரி இது கொஞ்சம் எஃபெக்டிவான செய்தி தான் போல அப்படின்னு முடிவுக்கு வரணும். இப்படி நான் பார்க்கும்போது எப்பெல்லாம் நான் கிவிங்க பேசுகிறனோ அப்பெல்லாம் ஒரு அலங்கோல ஆவி ஆடும். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே இது தேவனா பிசாசா சுயமா? இந்த 3ல் ஒன்று தான் ஆடணும். கர்த்தர் சொல்லுவார், சுயம்னா அது வைத்தறிச்சல். என் பேச்சு கட்டு கொடுத்துருவாங்க மக்கள். அடப்பாழியில் நீங்கள் 50 பேர் இங்கே உட்காந்துருக்காரு, ஆளுக்கு 1 லட்ச ரூபா போட்டால் கூட என் ப்ராஜெக்டில் 10ல் 1 கூட நீ சந்திக்க முடியாது. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து பென்சில்னாலும் பேனானாலும் ஒரு தம்பி வந்து சொன்னாப்புல, நீ கடவுள்கிட்டே கேட்கணும். கடவுள்கிட்டே கேட்குறேன், நான் கடவுள்கிட்டே கேட்குறேன், தப்பே இல்லை. நீனு செய்தியை கடவுள்கிட்டே கேட்டுரு. நீ மட்டும் செய்தி கேட்க என்கிட்ட வருவ, அப்போ நான் காணி கேட்க கொண்டு வருவேன். இல்லை ஆனாலும் நான் வரமாட்டேன். இல்லை 1 கோடியை பற்றி பேசுகிறீங்க தம்பி, 1 கோடி தான் உனக்கு தெரியும். ஆனால் 24 கோடியே 36 லட்சம் என்னுடைய ப்ராஜெக்ட். 20 crores 23 கோடியே 36 லட்சம் என்னுடைய பேசிக் நீடு. நான் 1 கோடி தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்.
அப்ப மீதி 20 கோடிக்கு நீங்க எங்க வந்து 22 கோடிக்கு எங்க ஆப்ரேட் பண்ண போறீங்க? நான் ஃபெய்த் தான் ஆப்ரேட் பண்ண போறேன். அப்ப எதுக்கு இந்த 22க்கு ஃபெய்த் ஆப்ரேட் பண்றீங்க, இந்த ஒன்னையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ண முடியாது? அங்கதான் சிந்திக்கணும். 22க்கு ஆப்ரேட் பண்ற நான் 23 ஆப்ரேட் பண்ணிட முடியாதா? இந்த ஒண்ணு உனக்கு ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே. சும்மா பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மொத்த ப்ராஜெக்டே என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, 23 வந்து பிரசன்ட் பண்ற டைம் வரும்போது நான் பிரசன்ட் பண்ணுவேன். என்ன சொல்ல வரேன்னா, the faith is on God. Asking it's not a sign of unbelief. Announcing. ஆண்ட்ரூ மார்க் சொல்லுவார் அடிக்கடி, விசுவாச வீரர்னும் போது யாரை சொல்லுவாங்க? ஜார்ஜ் முல்லர் சொல்லுவாங்க. அவர் வந்து யோவான் 14 கை வச்சு ஜெபிச்சு அந்த இடமே கிழிஞ்சிருக்கும், என் நாமத்தில் எதை கேட்டாலும். அவர் பெரிய ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு வந்து சாப்பாட்டு கூட வேலை, கடவுளையே நோக்கி தேடி கொண்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் ஜார்ஜ் முல்லர் மேகசின் நடத்திக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அதில் தன்னுடைய தேவைகளை ஒரு பேஜில் ஒவ்வொரு மாதமும் அவர் எழுதுவார். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு கேட்குறாரு. அவரை தான் விசுவாசத்தின் தந்தைன்றீங்க. இந்த அறகுறையா படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு. அவர் வழக்கமான மேகசினில் கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் நீங்கள் அதை சந்திக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தார். தாவீது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், பவுல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான். பவுல் விசுவாசி இல்லை நீங்க பேச முடியுமா? தாவீது விசுவாசி இல்லை நீங்க பேச முடியுமா? விசுவாச வீரர்கள் பட்டியலில் வருகிறார்கள். நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் வேற மாதிரி அங்கீகரிக்காது. அப்ப இவையெல்லாம் எதற்கு? விசுவாச வீரன் யார்? எலியா. அவன்கிட்ட தேவன் நான் சொன்னாரு, இதெல்லாம் எதுக்குன்னா ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கல்ல, ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்கான வழிகளை திறப்பதற்காக. அதை விட்டுருவோம், அதுக்கு நம்ம வரல. அது வந்து இன்னொரு நாள் பேசிக்குவோம். இப்போ நான் பேச வரேன் என்னன்னா, faith is deeply connected with giving. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து, இந்த பையன் வந்து அதாவது ஏன் ஆண்டவரே வந்து நான் அடிக்க நான் ஜோமுனி கேட்பேன், ஏன் இந்த கிவிங்கை கொடுக்கும்போது மட்டும் அப்படியே அந்த கிரிட்டிக்ஸ் எந்திரிச்சுன்னு ஆடுறான்? என்ன ஒன்று தெரிஞ்சுக்காங்க, பிசாசுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்பட்டு இருப்பதும் ஆசீர்வாதமாக இருப்பதும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமாக எரிச்சலாவான். அவனுக்கு தெரியும் இந்த சத்தியம் இவனை பெரிய பணக்காரனாக்கிருமே, இந்த கொடுப்பதவன் கத்துக்கிட்டானா வாழ்க்கையில தாறுமாற பணக்காரன் ஆயிடுவானே அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். ஏன்னா வாழ்க்கையில எல்லா சத்தியத்தை கேட்டு ஜெபிச்சு உருண்டு அழுது கடைசியில் காசுலன்னு வரும்போது நீ வெக்ஸாகி கடவுள் மேல இருக்க நம்பிக்கை உனக்கு குறையும் பத்தியா? அதுதான் அவனோட லூப் போல. அது வழியாக தான் உனக்கு அவநம்பிக்கை கொண்டு வருவான், பணப்பற்றாக்குறையை வச்சு. ஆனா பணத்தையும் சந்திக்கப்படும் போது பைபிள் சொல்லுது, நீ பூரண சந்தோஷத்தோடு என்னை ஆராதிப்பாய். பைபிள் ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? நான் உனக்கு நிறைவாய் கொடுக்கும்போது நீ என்ன செய்ய? மனமகிழ்ச்சியோடு என்னை ஆராதிப்பாய். அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால தான் கொடுக்கறத பத்தி அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நம்பர் 1, விசுவாசம் கொடுப்பது தொடர்புடையது. கிவிங் இஸ் a symptom of faith. நம்பர் 1. நம்பர் 2, இட் இஸ் இம்பாசிபிள். விசுவாசம் பிரியம் என்றால் உற்சாகமாய் கொடுப்பது பிரியம். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? உற்சாகமாய் கொடுப்பது. The only way to please God is move on God's word in faith. ஆமென் சொல்லுவோம். சோ எபிரேயர் 11:6 வாசிமா. யார் கொடுப்பா தெரியுமா? தேவன் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறவன். அடுத்த வசனம் வருது, தேவனை தேடுகிறவன் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப யார் விதைப்பா? தேவன் பலன் அளிப்பார் அவன் நம்புறானோ அவன் தான் விதைப்பான். வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பிரியம்ன்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? ஃபெய்த்தோட ஃபேமிலி வேர்ட் இது. விசுவாசம் அடுத்து பிரியம். சொல்லுங்களேன். போன வாரம் ஏதோ ஃபேமிலி வேர்டு பார்த்தோமே. கிருபை, சுவிசேஷம், அழியாமை, ஜீவன், இதெல்லாம் பார்த்தோம் 2 தீமோத்தேயுல. கிருபையினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்ததினாலே அழியாமையும் ஜீவனையும் அப்படின்ற வசனம் வருது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாம் ஃபேமிலி வேர்டு. இப்போ ஃபேமிலி வேர்டு சொல்றேன். விசுவாசம், பிரியம். ஸோ அடுத்து பிரியமா இருக்க கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? அவர் பலன் அளிப்பாரு. சொல்லுங்க. நான் விதைச்சா பலன் அளிப்பாரு, நான் விதைச்சா பலன் அளிப்பாரு என்பதுதான் விசுவாசம். அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. பிரியம் என்ற வார்த்தை பார்த்தீங்களா?
ஃபேமிலி வேர்டு. இது வந்தாலே அது பக்கத்தில் சக்கு 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 சக்குன்னு வந்து நின்று. இதெல்லாம் கையத்தட்டு. ஃபெய்த் இது. கிரேஸ் அப்படின்னு ஒன்று டக்குன்னு கிராஸ் வரும், சிலுவை வரும். கிரேஸ் ஒன்று காஸ்பல் வரும். கிரேஸ், காஸ்பல், சுவிசேஷம், சிலுவை, அழியாமை, ஜீவன், இது எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் ஃபேமிலி வேர்டு. இங்க என்ன வருது? விசுவாசம் என்ற உடனே என்ன வருது? பிரியம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அடுத்த வேர்டு உற்சாகமாய் கொடுக்கிறவன் பிரியம். அப்ப பிரியம்ன்றது அந்த குடும்பத்து வேர்டுனா, அந்த குடும்பத்து வேர்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த கல்யாணம் பண்ண ஆள் பேர் என்ன? உற்சாகமாய் கொடுக்கிறவன். பிரியம் வந்து அந்த குடும்பத்து விசுவாச குடும்பம். அது வந்து உற்சாகமாய் கொடுக்கிறவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணனால இந்த உற்சாகமாய் கொடுக்கிறவன் அந்த ஃபேமிலி வேர்டா மாறுது. இப்ப சொல்லுங்க, விசுவாசம், உற்சாகமாய் கொடுப்பது, பிரியம். கையை தட்டுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ தேவனை விசுவாசிக்கிறவர்கள் விடுவார்கள். பிடிப்பது மட்டும் விசுவாசம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, உறுதியாக பிடிப்பது மட்டும் விசுவாசம் அல்ல. பிடிக்கிறதா விசுவாசம் சொல்லி கொடுத்தனால விடாம பிடிச்சிட்டேன் சார் நான். பிடிப்பது மட்டும் விசுவாசம் அல்ல, உறுதியாய் பிடித்ததை விடுவதும் விசுவாசம். மத்தேயு 19:29 பேதுரு சொல்றான், உமக்காக எல்லாவற்றையும் விட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தம்பி அச்சோ, அப்பெல்லாம் கேட்கக்கூடாதுரா, அபச்சாரம். கடவுளுக்கு கொடுக்குறது என்னன்னு அப்படிலாம் சொன்னார், ஏசினாரு. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொன்னார், வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, லூக்கால எப்படி இருக்குன்னா சுவிசேஷத்து நிமித்தம், அதுக்கு ஃபார் தி சேக் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்து நிமித்தமாவது, வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாக அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்து, நூறத்தனையாய் அடைந்து, இம்மையில், லூக்கால அப்படிதான் இருக்கு, இம்மையிலே நூறத்தனையாய் அடைந்து. கை தட்டுங்க. இந்த வசனத்துக்கு என்ன சொல்ல போறேனே? இம்மையிலே நிலத்தையோ பணத்தையோ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும்போது இந்த இம்மையில 100 மடங்கு நான் வாங்குவேனா, மறுமையில நித்திய ஜீவனை வாங்குவேனா? கை தட்டுங்க ஒரு ஆமென். யார் சொன்னது இம்மையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று? இம்மையிலே 100 மடங்கு இருக்கிறது உங்களுக்கு. அப்ப தேவனுடைய நாமத்திற்காக, சுவிசேஷத்திற்காக நான் ஒன்றை விதைக்கும் போது 100 மடங்கு நான் பெறுவேன் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. Giving is an act of faith because it believes God's word and acts on God's word. கொடுப்பது என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஏனென்றால் அது வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுகிறது, வார்த்தையை நம்புகிறது. கொடுக்கிறது வந்து வார்த்தை என்ன செய்யுது? நம்புது. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. கொடுப்பதை பற்றி பைபிள் ஒரு வசனம் சொல்லுது. இப்ப நான் விதைக்கிறேன்னா இந்த வசனத்தை நம்புறதுனால விதைக்கிறேன், அப்ப நான் விசுவாசிக்கிறேன் தான் அர்த்தம். because I'm acting on God's word. வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்படிதான். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு அறுப்பேன்? கையை தூக்கி கேளுங்க. ஆண்டவரே நான் எவ்வளவு அறுப்பேன்? நீ எவ்வளவு அறுப்பன்றது என் கையில இல்லப்பா, நீ எவ்வளவு அறுக்கிறன்றது உன் கையில இருக்கு. கையை தட்டு. நான் இந்த வசனத்தை நம்புறேன். நம்புறியா? அப்ப தைரியமா விதை. அப்ப விதைப்பதுனா என்ன? வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவது. என்னுடைய சபையில 500 பேர் இருக்கிறார்கள் என்றால் 500 பேரையும் கொடுக்கக்கூடியவர்களாய் நான் மாற்றினேன் என்றால் நான் சரியான ஊழியக்காரன். ஏனென்றால் பவுல் சொல்கிறான், நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் எப்படி ஐஸ்வர்யவானாக்கினான்? எல்லாரையும் கூப்பிட்டு அம்பிட்டு பேருக்கும் நிலம் வாங்கி கொடுத்தானா? எல்லார் கையிலும் பணம் கொடுத்தானா? எப்படி ஐஸ்வர்யவானாக்கினான்? சொல்லுங்க சார். அவர்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுத்து அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் அவன் மாற்றினான். நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும், என் வீட்டை வச்சு கணக்கு பண்ணாதப்பா. நாங்கள் தரித்திரர் அல்ல. தரித்திரர் என்று எங்களை நீ நினைச்சுக்கிட்டாலும் நாங்கள் அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்கள். பிசினஸ் மேன் மீட் எதுக்கு போறோம்? அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்கு. எதற்காக வந்து ஜனங்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்கிறோம்? சொல்லுங்க. ஒரு நல்ல ஊழியன் தனக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவனையும் 10
10 ரூபாயாவது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பதற்கு அவனை கற்றுக் கொடுத்து அவனை உருவாக்கி விட்டால் அந்த ஊழியன் சரியான ஊழியன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. ஆமென், 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 ஆமென். ஒரு நல்ல ஊழியர். இங்க பாருங்க, நீங்க என்னை கொண்டு போய் மொழி தெரியாத இடத்துல விட்டா கூட இவங்களை கொடுக்க வச்சிருவேன். அது என் மேல இருக்க அபிஷேகம். என்ன அபிஷேகம்? வாங்குற அபிஷேகமா? இல்ல, பணக்காரன் ஆக்குற அபிஷேகம். நார்த் இந்தியா பாஸ்டர்ஸ் மீட் நார்த் இந்தியா நடத்துற என்ன கூப்பிடுவாங்க. நான் போயிருக்கிறேன். நான் தான் செலவழிக்கணும். என்ன பாஸ்டர்ஸ் மீட்னா நான் தான் செலவழிக்கணும். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் நடத்திட்டோம். ஆந்திரா நடத்திட்டோம், கேரளா நடத்திட்டோம், அடுத்து மத்திய பிரதேசம் நடத்துகிறோம். நான் எங்கே போனாலும் நான் தான் செலவழிக்கிறேன். அத்தனை பேருக்கு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரும். அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு, அங்கே ஹால் ரெண்ட் எல்லாம் நான் தான் கொடுப்பேன். ஆனால் கொடுத்து நடத்தி நான் மெசேஜ் கொடுத்து முடிக்கும்போது நான் எத்தனை லட்சம் போட்டிருக்கேனோ அதை விட அதிகமாக வாங்கிட்டு தான் நான் வெளியே வருவேன். வாங்கிட்டு நான் கேட்டு இல்லை, வாங்குறதுக்குன்னு வந்தவங்க அப்ப எனக்கு திருப்தி வந்துடும். இனி இவன் பணக்காரனாகிறத யாரும் தடுக்கவே முடியாது. சிங்கம் அடிச்சுதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சிங்கம் அடிச்சு சாப்பிட்டு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா சிம்சோன் சிங்கத்தை அடிச்சு அது வயிற்றிலிருந்து தென் கூட சாப்பிட்டானா. ஊழியர்கள் கூட்டத்தில் மதுரையில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்குது. ஆனால் நம்ம ஆஃபீஸ், நம்ம சர்ச்சில் நடக்கிற ஃபெலோஷிப்பில் வர்ற ஆஃபரிங்கே எந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு வராது. இதில் என்ன சந்தோஷம் உங்களுக்கு? இங்கே வர்ற பாஸ்டர் நான் கொடுக்க வச்சிருக்கிறேன் இல்லையா, அதான் வெற்றி. அந்த செலவு நான் இங்கே செலவழிக்கிறதுல 10ல் 1 கூட சந்திக்காது, அது வேற விஷயம். ஆனால் அவர்களை கொடுக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வறுமை நொறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது கொடுங்கன்னு சொல்றது எல்லாரும் சொல்றது. ஆனால் சிலருக்கு ஒரு அனாயிட்டிங் இருக்கும். அவங்க போய் நின்னாங்கன்னா ஜனங்களுடைய வாழ்க்கையில அதிர்வு ஏற்படும். என்ன அதிர்வுனா ப்ராஸ்பெரிட்டி அதிர்வு, அப்படி ஐஸ்வர்ய அதிர்வு. அந்த அதிர்வு அவர்களை பணக்காரன் ஆக்கிறோம். நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக ஆக்குகிறவர்கள் என்று பவுல் சொன்ன அந்த அபிஷேகம் இந்த ஊழியத்திலே இது ஊற்றப்பட்டிருக்கிற நன்றி சொல்கிறேன். அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற நன்றி சொல்கிறேன். வாசிங்க 9:6. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அறுவடை என்பது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அதிகமா குறைவா, தட்ஸ் அப் டு யூ. இப்போ நான் கேட்கிறேன், நீங்க மில்லியனர் ஆகிறதா பில்லியனர் ஆக போறீங்களா? அது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. காலத்தை தாமதப்படுத்தாங்க. ஏன்னா விதைச்ச விதைப்பு வந்து அறுவடையாகி அதுக்கு ஒரு இட் டேக்ஸ் சம் டைம். நாளைக்கு விதைச்சு நான் இந்த அடுத்த வாரம் விதைச்சு அதுக்கு அடுத்த வாரம் நான் அறுக்கிறதுக்கு இந்த வாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். விதைத்து நான் அடுத்து அறுக்க விரும்புகிறேன். நேற்று எதை விதைத்தனோ இன்று நான் அறுத்து கொண்டிருக்கிறேன். இன்று எதை விதைக்கிறேனோ நாளை அதை நான் அறுப்பேன். ஆயிரங்களை விதைத்த போது இன்றைக்கு லட்சங்களில் கோடிகள் அறுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு லட்சங்களை விதைக்கிறேன். நாளைக்கு நான் வந்து பில்லியன்ஸில் நான் அறுப்பேன். நான் சொல்கிறேன் ஏசுனா நம்மளாம் ஓரமாட்ட பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லை நான் சொல்ல வரல, என் கூட வர விரும்பினா நீங்கள் வரலாம். கேசரி செய்வது எப்படி, கேசரி செய்வது எப்படி, கேசரி செய்யப்பன்னு படிச்சுக்கிட்டே இருந்தால் வேறு நிறையாது. கேசரியை செய்யணும், அதுதான் முக்கியம். ஆமாம், இந்த மாத்திரையை சாப்பிட்டா நான் சுகமாயிருவேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டா சுகமாயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் ஒருத்தன். டாக்டர் சொன்னால் நீ சுகமே ஆக மாட்டேன். எதுக்கு சொல்லியேன்? மாத்திரையை போட்டால் சுகமாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது தம்பி. தவக்குன்னு வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிடணும். கொடுத்தான பணக்காரன், கொடுத்தான பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பணக்காரன் முடியாது, கொடுக்கணும். இந்த வசனம் சொல்லுது இது விசுவாசம் இருந்தா தான் வரும். ஏன்னா கிவிங் இஸ் a symptom of faith. கையை தட்டு, சூப்பர் வேர்டு, சிம்டம். ஃபெய்த் இருக்கிறதோட சிம்டம் அது. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப 1 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. Does God expect my offering? my offering இல்ல, என் ஃபெய்த்தையும் என்னுடைய வளர்ச்சியையும் என் மெச்சூரிட்டியையும் என் growth-ஐயும் இந்த உலகத்தில் நான் விடுதலையாக இருக்கிறதையும் என் பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பதையும் தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால் எதிர்பார்க்கிறார். என்னுடைய வளர்ச்சியை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். வாசிங்க, ஒரு பெத்த பிள்ளை நீங்களே கூட அவனை படிக்க வைக்கும் போது நாளைக்கு அம்மா உட்கார வச்சு கஞ்சி ஊத்தியாடான்னு நீ கூட கேட்குற. அவன் கஞ்சி ஊத்தலன்றது வந்து உங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஆனா நன்றி இல்லாம இருக்கானேன்னு ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஆச்சா, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க. அதைத்தான் சொல்றேன். வாசிங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். ஆச்சா, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவம் பண்ணுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து, இல்லை சார் நீ ஊழியத்துக்கு தான் சார் கொடுக்குறது, ஊழியர்களுக்கு கொடுக்க பேசுவாங்க. நம்ம ஊழியக்காரனுக்கு கொடுக்குறதே ஊழியத்துக்கு செலவழிக்கிறாள். நம்ம எனக்கு சூட் எடுக்குன்னு சொன்னதை வந்து நான் மினிஸ்ட்ரிக்கு போட்டது அதிகமே ஒழிய மினிஸ்ட்ரி கொடுத்தது நான் சூட் எடுத்தது கிடையாதுங்க.
ஏன்னா எனக்கு சூட் எடுக்க போட்டு சொல்லி கொடுத்த எல்லா சூட்டையும் நான் எடுத்து போட்டேன்னா வீட்டில் இடம் கிடையாது. ஊழியக்காரன் கொடுத்ததை ஊழியத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இங்கே போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஊழியத்துக்கு கொடுப்பதை ஊழியக்காரன் பயன்படுத்தினாலும் அது தவறல்ல என்று எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமேன்னு சொல்லுங்க. நான் கேட்குறேன், ஊழியக்காரனே இல்லாமல் என்னங்க ஊழியம்? எனக்கு புரியல. நீங்க எல்லாம் சொல்றீங்க சர்ச்சு நீ வச்சு நடத்துங்கடான்னு போயிட்டேன். வாரம் வந்து எவனாச்சும் ஒரு சொதப்பலை கொடுங்க, கர்த்தராவது அப்படியே உட்காந்து போர் அடிச்சு தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நாள் அவன் வீட்டுக்கு போயிடும். ஏன்? சோர்ஸ் இல்லை இங்கே. நான் பெருமைக்கு சொல்லல, எல்லா ஊழியக்காரையும் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் தான் ஃபவுண்டைன், அவன் என்ன சோர்ஸ். சில நேரம் கார்த்தி என்ன சொல்லுவான், ஏன்னா இது வந்து இந்த 15,000 உடனே நம்ம இதுக்கு கட்டணும், எதுக்கு மேகசின் கட்டணும், நீங்கள் இந்த நேரம் இந்த 1000 ரூபான்றீங்க. நான் தான்டா மேகசின்னு, தேவாலயத்திலும் பெரியவர். புரியுதா? நான் இல்லைன்னா உள்ளுக்குள்ள யார் எழுதுனது இருக்கு சொல்லுங்க சார். புரியுதா? சோர்ஸ் யாரு? அப்ப நீ சோர்ஸுக்கு தரமாட்ட, பில்டிங். புரியல எனக்கு. குழந்தைய சொல்லுங்க, குழந்தைய கத்துக்குட்டிய பரவாயில்ல, அவங்களையும் அன்போடு அரவணைச்சு வாங்க. நீங்க அதைத்தானே எடுக்கக்கூடாதுன்றீங்க. நான் அதை எடுக்க போறதில்லை, இதையும் நான் அதுக்கு கொடுக்குறவனா இருக்கிறேன். ஏன்னா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த அபிஷேகம் இருக்கிறனால we need not bother about it, we need not fight with them. ஓகே தம்பி, நீ என்ன சொல்லினா சரி, இந்த இடத்துக்கு வரும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, ஜனங்களுக்கு அனைக்கிறத பேச மாட்டாங்க. நான் ஏன் பேசுறேன்னா, அவங்க மெச்சூர்ட் ஆகணும், கொஞ்சம் சிந்திக்கணும். ஆமா, இப்படி நான் யோசிக்கவே இல்லையே. எவன் திராட்சை வசிங்க, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், அதன் கனியை புசியாதிருப்பான். இப்ப நான் ஊழியக்காரன் பேசல, இப்ப கர்த்தர்ட்ட வரேன். ஏன் தேவன் நம்மகிட்ட ஆஃபரிங் எதிர்பார்க்கிறாரு? ஒருத்தன் திராட்சை தோட்டத்தை வச்சுட்டு அந்த கனியை புசிக்கணும்னு எவன் நினைக்காம இருப்பான்? எனக்கு நேரா ஏசாயா 5ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வருது. நான் குழியை தோண்டினேன், நான் தண்ணி ஊற்றினேன், நான் கல் பிறக்கினேன், நான் வேலி அடைச்சு தண்ணி பாய்ச்சி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தேன். அப்ப ஒரு ஊழியமோ, தேவன் ஒரு ஊழியத்தின் வழியாக உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின உடனே உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கல்லை எடுத்து அழகான சத்தியத்தை பல மாதங்களாக பல வருஷமா சொல்லிட்டு கடைசியில் உன்கிட்ட கனி வரும் என்று எதிர்பார்க்கும் போது அதை தவறு என்று நீ எப்படி சொல்ல போச்சு? கொடுப்பதை பத்தி ஆன்லைன்ல பேசிருக்க கூடாதோ அப்படின்னு ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு. எத்தனை வருஷம் கழிச்சு நீ பேசின? 5 வருஷம் கழிச்சு பேசியிருக்கிற. இந்த 5 வருஷத்துல நீ பேசியிருக்கிறியா? 5 வருடம் அவர்களுக்கு நீ டீச் பண்ணியிருக்கிற, அவங்களை உருவாக்கி இருக்கிற. உனக்கு சகல உரிமையும் இருக்கு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமே. இப்ப தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால உங்க வாழ்க்கையில கனிகளாக அது இங்க கனின்னு எதை சொல்றாரு? நீங்க கனின உடனே பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல கனின உடனே நீங்க என்னதையோ பேசணும். ஆனா இங்க பார்த்தா 1 கொரிந்தியர் 9:7 கனினா எதை கொடுக்குது? எதை சொல்றாரு? கனின்னு எதை சொல்றாரு சொல்லுங்க? காணிக்கை பேசிட்டு இருக்காரு. அப்ப நல்ல கனி கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்னா பவுல் சொல்றாரா? கனின்றத காணிக்கன்றார் பவுல். அப்ப நீ நல்ல திராட்சை செடினா you have to give yield fruits. ஒன்னு சொல்லவா உங்களுக்கு, ஒரு ரகசியம் சொல்லவா? இப்ப நான் கத்தி எனக்கு நேராகவே நீட்டிக்கிட்டு இருக்கிறேன். 28 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். கொடுக்கிறவனுக்கு கொடுங்கன்னு பேசினா பிடிக்காது. இப்ப நான் கொடுங்கன்னு பேசும்போது கொடுக்கிறவனை ஃபுல்லா நான் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடந்தாலும் பரவாயில்ல நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, கொடுக்காத ஒவ்வொருவனையும் கொடுக்கிற லட்சங்கள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, கொடுக்காதவனை 100 ரூபா கொடுக்க வைக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் அதன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைத்து ஒரு மகத்தான நோக்கத்தோட அதை நோக்கி கடந்து செல்கிறோம். I am surplused. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எலியாக்கு காகத்தை வச்சு போஷிச்சாரு. திரும்ப சாரி பார்த்து கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அம்மாட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எலியாவை போஷிப்பதற்கல்ல, எலியாக்கு காகமே போஷிக்கும். அந்த அம்மாவை போஷிப்பதற்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணார். ஸோ இதெல்லாம் பவுல் அந்த 9th சாப்டர் எழுதுறாரு. இந்த 9th சாப்டர் இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னும் நல்லா நிறைய புது விஷயங்கள்லாம் இருக்குது, பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா, ஃபெய்த்துக்கும் கிவிங் என்ன கனெக்ஷன் தான் லைட்டாக இந்த விஷயத்தை பேச. ஃபெய்த்து கிவிங் என்ன கனெக்ஷன்? நம்பர் 1, faith giving is a symptom of faith. Number 2, it is impossible to be blessed without faith. அப்படி கூட வரேன். விசுவாசம் இல்லாம நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது கூடாத காரியம். Number 3, pleasing means faith only please God. If you have faith, you can please God. Faith means giving is faith. உற்சாகமாய் கொடுப்பதே தேவனுக்கு பிரியம் என்றால் அதுவே விசுவாசத்தின் அடையாளம்.